வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ பஸ் வித் மோஹி. அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு பாலிவுட் சைட்லேருந்து ஒரு ஹாரர் காமெடி ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆயிருக்க தாமா படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதாவது மேடாக் ஹாரர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ளே இந்த படமானது அடங்கியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து முந்தைய படங்கள் லைக் ஸ்ரீ 1, ஸ்ரீ 2 இல்லை பீடியா இந்த படங்களை விட பெஸ்ட்டாக வந்திருக்கா இல்லை ஒஸ்ட்டாக வந்திருக்கான்றதை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். தாமா இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுஷ்மான் குரானா ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரக்கிங் போகிறார் ஃபாரஸ்ட்டில். அந்த டைமில் வந்து ஒரு கரடியால் அட்டாக் செய்யப்படுறாரு. அந்த இடத்துலேருந்து ராஷ்மிகா மந்தானா வந்து காப்பாற்றிடுறாங்க. ராஷ்மிகா மந்தானுக்கும் இவருக்கு வந்து ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி உண்டாகுது. அந்த ஒரு தான் தெரியுது ராஷ்மிகா வந்து ஒரு ரத்த காட்டேரி கும்பலை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு தனி உலகமே இருக்குது, அதுதான் தம்மா. ஸோ அவங்க ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க. அதுக்கெல்லாம் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நசருதீன் சித்திக் அவர்கள். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறையில் அடைக்கப்படுறாரு. ஏன்னா வந்து ஹியூமன் பிளட்டை குடிக்கூடாதுன்றது இங்கே ஒரு வரமுறை. ஆனால் அதை தாண்டி அவர் குடிச்சனால தான் அந்த சிறையில் இருக்கார். லிட்டரலி 100 வருஷத்துக்கிட்ட சிறையில் இருக்கார். ஸோ அந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. ஒரு இன்டர்வலுக்கு மேலே ஒரு டர்னிங் பாயிண்ட் உண்டாகுது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஆயுஷ்மான் குரானா நல்லபடியாக இருந்தாரா இல்லையா, இல்லை கதையில் என்னென்ன நிகழ்வுகள் ஏற்பட்டதுன்ற கதை நோக்கி தான் இந்த படமானது நகருது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசும்போது, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா கண்டிப்பாக சச்சின் ஜாகர் அவங்களுடைய பின்னணி இசையாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இந்த படத்துக்கோட மூடு செட் பண்ணுன்னு சொல்லி ஆகணும். அட் சேம் டைம் வந்து பாடல்கள் வந்து நல்லா இருக்குது. பட் ஏதோ கேட்ட மாதிரி இருக்குது. அவருக்கு முந்தைய பாடல்கள் ஏதோ நிறைய ஐட்டம் சாங்லாம் இருக்குது. அந்த ஐட்டம் நம்பர்லாம் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதை தாண்டி சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த படத்தோடைய மூடை செட் பண்ணி நல்ல ஒரு அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகுதுன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய கதைக்களம், அதில் கதையை எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்ல ஒரு காமெடி கலந்து என்டர்டெயின்மெண்ட்டாக மேக்ஸிமம் கொண்டு போயிடுறாங்க. ஆனால் இன்னும் கூட காமெடி செலுத்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்டோரி ஓரியன்டாக நிறைய விஷயங்கள், அதாவது இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகிற, ஐ மீன் ஒரு யூனிவர்ஸ்லேருந்து ஒரு ஆளுங்க வந்துட்டு போகிறது, அது மாதிரியான இன்வால்வ்மெண்ட். அதுக்கப்புறம் எண்டிங்கில் போஸ்ட் கிரெடிட்டில் முடிச்சு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொண்டு போகிறாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தால் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் ஆயுஷ்மான் குரானா அவர் வந்து ஒரு படம் நடித்தாவே எனக்கு ஆயுஷ்மான் குரானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட படங்கள் செலக்டிவ் வந்து அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் இந்த படமும் அவரோட கெரியரில் முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா இவர் ஒரு சாதாரண கமர்ஷியல் படத்தில் நடிக்கிறாரே அப்படி நம்ம நினச்சிருக்கும் போது தான் மனுஷன் வந்து எனக்கு வேல்யூ இல்லாத படத்தில் நான் எப்படி நடிப்பேன்ற மாதிரி தான் இந்த படத்தில் நல்ல ஒரு வேல்யூ இருந்தது. அந்த லீடை வந்து கரெக்டாக கொண்டு போய் இந்த விதம் சூப்பராக இருந்தது. முக்கியமாக ஆயுஷ்மான் குரானோட டைமிங் காமெடியாக இருக்கட்டும், ஆன்லைன் காமெடிஸாக இருக்கட்டும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே. அதேமாதிரி அவர் வந்து அந்த இன்னசென்ஸாக ஃபீல் பண்ணுற விஷயம், அதேமாதிரி ஹீரோயிசம்லாம் ரொம்ப காட்டாமல் இந்த படத்துக்கு என்ன மீட்டர் வேணுமோ அதை கரெக்டாக கொண்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தனா, அதாவது ராஷ்மிகா மந்தனா வந்து ரத்த காடையில் இருந்தால் யார் வேணால் கடிச்சிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் கம்மி தான், ஆனால் கிளாமர் தூக்கல். ஸோ இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே ராஷ்மிகா மந்தனா வளம் வராங்க. பட் நடிப்பு ரீதியாக ரொம்பவே நீட்டாக பண்ணி தான். முக்கியமாக வந்து அவங்க வந்து யாரையும் கடிக்கக்கூடாது. அது கடிக்கிற மாதிரி சிச்சுவேஷனில் போகும்போது பண்ணுற அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், ரியாக்ஷன் இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதை தாண்டி மற்ற வந்து பார்த்திங்கன்னா நவாசுதீன் சித்திகா அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. அது தேவையான மீட்டல் நடிச்சிருக்காரு. முக்கியமாக ஒரு இங்கிலீஷ் பேசுகிற வில்லனாக நடிச்சிருக்காரு. அதாவது ரத்த காட்டே நடிச்சிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக நல்லா இருந்தது. பட் இன்னுமே கூட அவரோட வில்லன் நிசத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் வச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா குறிப்பிட்ட சீன்ஸ் தான், ஒரு 4-5 சீன்ஸ் தான் படத்தில் வருவார். பட் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் அவரை எப்படி சொல்கிறதுன்னா காமிக்கலாக கோத்ரூ பண்ணிட்டாங்க. ஒரு பயமுறுத்துகிற மாதிரியான வில்லனாக கொண்டு போயிருக்கலான்ற மாதிரி என்னோட கருத்து. அண்ட் இதை தாண்டி மற்ற நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன மீட்டர் தேவையோ இதை தான் போயிட்டுருக்காங்க. பட் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் குரானா மற்றும் ராஷ்மிகா தான். அண்ட் இதை தாண்டி மற்ற யூனிவர்ஸில் இருக்கிற மற்ற ஆக்ட்ரஸ் இதில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன மாதிரியான இன்வால்மெண்ட் வேணுமோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தினுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடிஸ் இன்னும் கூட நிறையா வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில். ஏன்னா இது வந்து ஒரு காமெடி ப்ளஸ் வந்து ட்ராமா கலந்த ஒரு கதை. பட் காமெடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறையா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் காமெடி நிறையா செலுத்திருக்கலாம். அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை மூமெண்ட்டான சீன் இந்த படத்தில் இடம்பெறல. ஒரு ஹை மூமெண்ட் மீன்ஸ் லைக் வந்து ஒரு கத்தி கூப்பாடு போடுற மாதிரியான எந்த ஒரு சீன்ஸுமே பெருசாக அமையலை. அது கொஞ்சம் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹை மூமெண்ட்டில் ஒரு சில ஹை மூமெண்ட் இருந்தது, அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுவும் ஒரு மெயின் காரணம் கூட சொல்லலாம். அதுமாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிற வேகம் தெரில. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு லிட்டரலி ஒரு 1.25 மணி நேரம் போகுது. அதுக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து இன்னும் கொஞ்சம் கூட கிறிஸ்பாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு சில தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருந்து அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இல்லைனா கதைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக வந்து கூட சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே தான். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்சபிளான படம். இந்த யூனிவர்சலோட லெகசியை மெயின்டைன் பண்ணுற ஒரு படமாக கூட சொல்லலாம். ஏன்னா இந்த லெகசி வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஏதாவது ட்ராபேக் ஆகிற மாதிரியான இந்த படம் சான்ஸே இல்லை, அந்த மாதிரிலாம் போல. பட் அதில் லெகசியை மெயின்டைன் பண்ணுற ஒரு நல்ல வாட்சபிளான படம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு
3.3. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதில் ஸ்டே வித் மீ எஃப்டி பஸ் வித் மோகி.